ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாங் டே நோசி மாதிரி நடுவில் வந்துட்டு என்னால் எந்த வீடியோஸும் போட முடியல. நம்ம வேளாங்கண்ணி ரைட் போயிட்டு வந்தோம். ஸோ அதில் எந்த வீடியோஸுமே நான் ப்ராப்பராக போடல. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ரீக்கவரி ஆகிட்டேன். ஸோ ஒரு ரீக்கவரியோட ஒரு பெரிய அப்டேட்டோட வந்திருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ட்ரைம்ப் ஸ்பீட் 400 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் நம்மக்கிட்ட வந்து அங்கே பார்த்தாலே வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நம்மக்கிட்ட R15M நம்மக்கிட்ட இருக்குது. அது விற்றுட்டுலாம் நான் வாங்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பர்பஸ்க்காக நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன் நியூ வெஹிக்கிள் இல்லை, இது ப்ரீ ஓல்ட் வெஹிக்கிள். ஸோ இது ஆல்ரெடி யூஸ் பண்ணதான். ஸோ யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணால் ஒன் ஆஃப் மை குட் ஃப்ரெண்ட் இஸ் மூவிங் டு அப்ராட். ஸோ எனக்கு வந்து ஹி கேவ் ஃபார் த குட் ப்ரைஸ், நல்ல ப்ரைஸுக்கு வந்தனால ஐ தாட் டு பை இட். ஸோ அது எப்படி இருந்தாலுமே இஸ் நம்ம சாம்ப் தான். உங்களுக்கே தெரியும், டிவிஎஸ் சாம்ப் இல்லை, நம்ம சாம்பியன் R15M. ஸோ அந்த பைக் எப்போவுமே நம்ம கூட இருக்கும். இட்ஸ் மை ஃபஸ்ட் பைக், என்னோடய நேமில் எடுத்தது. மேபி மோஸ்ட் சென்டிமெண்டல் திங்ஸ். ஸோ ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அபவுட் இந்த கன்சோலில். இந்த கன்சோலில் ஏன் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து ஆன் பண்ணாலே ரொம்ப ஒரு மாதிரி கொச்சன்னு இருக்குது, அதில் என்னென்ன இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுக்க போகிறேன். மோர் தென் தட் நான் பெருசாக வேறு எதுவுமே பேச போகிறதில்ல. ஸோ ஹோப்பி உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் கார்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆஸ் வெல் அஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைக்ஸ்லையுமே, சூப்பர் பைக்ஸ்லையுமே பார்த்துருக்கலாம். ப்ரீமியம் பைக்ஸ்லையுமே அது மாதிரி இருக்கும். அது என்ன பர்பஸ்க்கு வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, இட்ஸ் கால்ட் இம்மொபைலைசர். இது வந்து முழுக்க ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அண்ட் சேஃப்டி பர்பஸ்க்காகவுமே. ஸோ இதை ஒரு சின்ன ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எனக்கு தெரிஞ்ச விதத்தில். பார்த்திங்கன்னா இந்த கீழே ஒரு கோடு வந்து இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இல்லாமல் இங்கே வந்துட்டு இந்த இக்னிஷன் நம்ம போடுறோம்ல, சாவி போடுற இடத்துலையுமே ஒரு கோடு இருக்கும். ஸோ ஒரு 2 கோடு வந்து மேட்ச் ஆகினா மட்டுமே பைக்கு கார் வந்து அன்லாக் ஆகும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக தான். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஸ்பீடோமீட்டர் போயிடலாம். ஸோ ஸ்பீடோமீட்டர் ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட் கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், அந்த மாதிரி ஃபுல்லாக லைட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் செக் லைட் இருக்குது. ஆயில் லோவாக இருந்துச்சுன்னா அதுக்கான இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சரோட இண்டிகேட்டர் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனுக்கும் இருக்குது, ஆஃபுக்கும் இருக்குது. ஏபிஎஸ் இருக்குது. ஹை பீம் அண்ட் லோ பீம். ஸோ ஹை பீம் அண்ட் லோ பீம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செகண்ட், ஹை பீம் அண்ட் லோ பீம் அண்ட் நியூட்ரல் இருக்குது. நெக்ஸ்ட் அதரோட இண்டிகேட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லோ பெட்ரோலோட இண்டிகேட்டர்ஸுமே இதில் இருக்குது. சரிங்களா?